வெல்கம் டு பேபி பவுல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் பவுடர் தான் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளெயின் ஓட்ஸ் வாங்கிக்கோங்க. நான் இதுதான் வாங்கியிருக்கிறேன். இனி மக்கானா வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு 150 கிராம் போல் தான் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ரெட் அவல், இது வந்து ஆல்ரெடி நான் எப்போவுமே வாங்கி ஒரு பாக்ஸில் வீட்டில் வச்சுப்பேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இனி நீங்கள் என்ன பண்ணணும்னா, எல்லாமே தனித்தனியாக தான் நம்ம பண்ண போகிறோம். நார்மலி மக்கானா எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் கூட எத்தனை நிமிஷம் பண்ணணும் எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கூட டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பொட்டுக்கடலையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பொட்டுக்கடலை பண்ணும்போது கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா டைஜஸ்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். இனி என்ன பண்ணணும்னா, நம்ம மக்கானா ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து ஒன் சைடு ஆற வச்சுட்டு பிளெண்டரில் போட்டு, நான் வீட்டிலேயே பிளெண்டரில் போட்டு நல்ல ஜல்லடையில் இந்த மாதிரி ஃபைன் பவுடரை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நெக்ஸ்ட் வந்து ஓட்ஸ் வந்து எப்போவுமே ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணாதீங்க. அது வந்து கருகிரும். எல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ பொட்டுக்கடலை ஆல்ரெடி பண்ணுறதை ஆற வச்சுருக்கேன். ஒவ்வொன்றையுமே நீங்கள் பண்ண இந்த மாதிரி ஆற வச்சு தனித்தனியாக பிளெண்டரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக ஜலிச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இதுதான் ப்ராசஸ். இனி என்னென்னா, ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றையும் தனித்தனி பாக்ஸில் நீங்கள் போட்டு வைங்க. அவல் தனியாக ஒரு பாக்ஸில், மக்கானா தனியாக ஒரு பாக்ஸில், பொட்டுக்கடலை தனியாக ஒரு பாக்ஸில், ஓட்ஸ் தனியாக ஒரு பாக்ஸில், இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்தந்த பாக்ஸில் நீங்கள் என்னென்ன பவுட்ரு போட்டிருக்கீங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. மெயின் என்னென்னா, நீங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ட்ராவல் டைமில் திட்டாக இருந்துட்டுனா அப்புறமா வந்து உங்களுக்கு மோஷன் இஷ்யூஸ் வந்துடும். ஸோ அது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம எப்படி கொடுக்கலாம், என்னென்ன காம்பினேஷனில் ஆட் பண்ணி கொடுக்கலாங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க மறக்காமல். இந்த மாதிரி ஃபுட் ரெசிபிஸ் எல்லாத்துக்குமே நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.